Hi, hello candies. Welcome to Army FF. எல்லாம் எப்படி இருக்கீங்க? Hope you happy and healthy. இப்போ நம்ம பார்க்க போகிறது Forced Marriage with My Cousin Season 4 Part 20 The Final Everything அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கடைசியாக எதோட விட்டுருப்பேன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை அவங்க ஹஸ்பண்டை எதிர்த்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து பேசுகிற மாதிரி, அதாவது அவங்க மாமியார் வந்து பேசுகிற மாதிரி, இங்கே நாங்களாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதோடு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் இதுதான் ஃபைனல் பார்ட்ரா, போனஸ் பார்ட்லாம் எதுவும் கிடையாது. நம்ம வேணால் அடுத்த சீசனில் எல்லாமே பார்த்துக்கலாம். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா. இங்கே நீங்கள் உங்கள் அத்தைக்கிட்ட அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. அப்போ அவங்க மாமனார் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டார் போல். ஏன்னா இத்தனை வருஷம் அவங்க ஒய்ஃப் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியிருந்துருக்க மாட்டாங்க. திடீர்னு இப்படி பேசுகிறது அவருக்கு ஒரு மாதிரி மனசை ஹர்ட்டுங்கிறத தாண்டி ஒரு ஷாக்கான ஒரு பொசிஷனில் நிற்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்காரு. அவர் அப்படியே போயிட்டு ரூமில் அப்படியே பால்கனி இருக்கும். ஸோ அந்த பால்கனியில் அப்படியே நின்றுட்டு ஜஸ்ட் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனில் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்போது நீங்கள் என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கன்சர்ன்டாக இருக்குது மாமா மேலே. நீங்கள் கடனை போயிட்டு கதவை நாக் பண்ணிட்டு உள்ளே போகிறீங்க. உங்கள் மாமா வந்து டெரஸில் நின்றுட்டுருக்காரு. மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்ல திரும்புகிறாரு. வாமா அப்படி சொல்கிறாரு. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. அர்ஜுனுக்கு அவனுக்கு பிடிச்ச லைஃப் கொடுத்துடலாம் மாமா. இந்த நேரத்தில் இதை நான் சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். இதுதான் எல்லாரோட ஆசையும். நானும் சரி, சின்ன சரி, அத்தையும் சரி தான் ஆசைப்படுறோம். தயவு செஞ்சு இது உங்கள் முடிவை மட்டும் இல்லாமல் எல்லாரோட ஆசையுமாவே எடுத்துக்கோங்க. இதை வரமாம்மா அப்படி சொல்ல அந்த ரூமை விட்டு கிளம்ப போகிறீங்க. ஒரு நிமிஷம் நில்லும்மா. மாமா எதுக்கு இப்போ அமல் வாழ்க்கைக்காக எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க? நம்ம கெட்டவ மாதிரி. நான் அப்படிலாம் சொல்லலை மாமா, தோணுச்சு சொன்னேன். கெட்டவன் கிடையாது. ஒருத்தவங்களோட வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணுறதும் தப்பு தானே. அவங்களோட வாழ்க்கை அவங்கள்ட்ட தானே இருக்கணும். அவங்களுக்கு தானே தோணணும் யாருக்கு கூட வாழணும், யாருக்கு பிடிச்சிருக்கு, யாருக்கு பிடிக்கல, நம்ம இந்த இதில் இருக்கலாமா இல்லையான்னு. அவங்களோட முடிவு அவங்க தானே நம்ம எடுக்கணும். ஏன்னா அது அவங்க வாழ்க்கை இல்லை. அதை நடுவில் பூந்து இல்லை இதுதான் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நம்மளோட இதை திணிக்கக்கூடாதுல்ல மாமா. நம்மளோட கடமை பெற்றுட்டோம், வளர்த்துட்டோம், வாழ்கிறது அது அவங்களோட வாழ்க்கை மாமா. நம்ம எதுவும் நடுவில் இடைஞ்சூராக இருக்க வேண்டாமே. எதாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணலாமே. இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏற்றுக்கிறது உங்கள் விருப்பமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ ஜிம்மன் அப்பாட்ட போய் என்ன பேசினேன்? ஒன்றும் பேசலை. நார்மலாக ஏற்றுக்கோங்க, எனக்கும் ஜிம்மனுக்கும் ஓகே தான் சொல்லியிருக்கேன். இதுக்கிட்ட என்ன எடுத்து விட்ட? நீ தானே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அவன் அப்போ வந்து பயத்தில் இருந்தான், அதனால நான் சப்போர்ட் பண்ண சொன்னேன். ஆளா பாரு கோத்து விட்டியா அப்பாட்ட? நானும் வாலண்டரியாக மண்டையும் விட்டுட்டு வந்துட்டேன். அடங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு கிஸ்தா. அதெல்லாம் முடியாது போ. தாடி அதுக்காக தாண்டி மாடிக்கெலாம் வந்தேன் நான். உன்ட்டு கேட்ட பாரு என்ன அடிக்கணும் தானே உனக்கு எழுதிட்டு போயிட்டேன். ஒரு குட்டியான பிளேஸ் மாதிரி இருக்குது. அந்த பிளேஸில் அப்படியே லைட்டாக 2 பேரும் நெரிச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. ஜிம்மனா யாராவது வந்துட போகிறாங்க, போயிடு ஒழுங்காக சொல்லிட்டேன். ஒரே மொத்தம் நானே கிளம்பிடுறேன். முடியாது, அதெல்லாம் போதும், அதெல்லாம் கிடையாது.
முடியாது ஜிமினா, இதை பாரு, ஒழுங்குமுறை தான் கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிசு விழுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்ருக்கீங்க. உங்களை அப்படியே ஒரு மாதிரி வெக்கத்தோடு இங்கே ஜிமினா பார்த்துட்ருக்காரு. ஏய், இது சரியில்லடி, எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொமான்ஸ்க்காக வேணும் அப்படிங்கிறாரு. இது பாரு, ரூம் கூட இல்லை ஜிமினா, ஏன் ஜிமினா என்ன அப்படி படுத்துற, யாராவது வந்து கேட்டு போகிறாங்க, ப்ளீஸ் புரிஞ்சிக்கோ ஏன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதில் அப்புறம் புரிஞ்சிக்கல, முதல்ல கொடு, விளாடாத, புரிஞ்சிக்கோ. இப்போ நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இப்போ பொறுமையாக கிட்டக்கு வந்து அப்படி சொல்கிறீங்க, அவருக்கு அப்படியே கிஸ் பண்ணுறீங்க சொல்ஃபுல்லாக. அப்படியே திடுப்புன்னு திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா அது அர்ஜுன். ஏன்னா உனக்கு வெக்கமே இல்லையாடா, எப்படிடா கூச்சமே இல்லாமல் இங்கே ஒரு கப்பிள்ஸ் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், அசிங்கமாக இல்லை? இதுதான் உன்னோட டீசன்ஸா? இதுதான் நீ ஃபாரின்லேருந்து போய் கற்றுக்கிட்டு வந்துட்டியா? அப்படி சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு. அண்ணா, இங்கே என் லைஃபே ஊசல் ஆடிட்டுருக்கு, நீ என்ன உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்க? அது உன் லைஃப்டா, நீ தான் அதுக்கு போராடணும், உட்காந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க? படா, உன் லைஃபுக்கு நீ தான் பார்க்கணும், போ, என்ன சப்போர்ட் பண்ண முடியாது, போ. இதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் சொல்கிறாரு. சரியோ தப்போ, இது ஏன் வாழ்க்கை, ஏன் பொண்டாட்டி, நாங்கள் மொத்தம் பண்ணுறோம், நாங்கள் கிஸ் பண்ணிக்கிறோம், நாங்கள் ரொமான்ஸ் பண்ணுறோம், ஒன்று கிண்டு வந்துச்சு, உன் வேலை பார்த்துட்டு போ. சாப விட்ற போகிறேன், கப்பிள்ஸ் நல்லவங்களாகவே இருந்துட்டு போயிடுங்க, எந்த வேணா பண்ணுங்க, ஆனால் உங்கள் ரூமில் பண்ணுங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். இதுக்காகவே இவளை நடு ஹாலில் வச்சு முத்தம் கொடுக்கணும்டா, நீ பார்த்து வயிறறி. இங்கே அர்ஜுன் அப்படி காண்டில் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டுருக்காரு. நீ வா செல்லம் அப்படி சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்றாரு. முதல்ல தள்ள ஜிமினா அப்படி சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போகிறீங்க. இப்போது அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம கடுப்பாயிடுச்சு பிகாஸ் ஆஃப் அந்த அர்ஜுனால் இப்போது ஒய்ஃப் போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எங்கே நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு மாதிரி வீடு ரொம்ப அமைதியான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து ஒரு பிரளயம் போயிட்டுருக்குல்ல வீட்டுக்குள்ளே. ஸோ அதனால் இங்கே வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி அர்ஜுனோட விஷயத்த நீங்கள் உங்கள் அம்மா கிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. அவனுக்கு என்ன, நான் பொண்ணு பார்க்கவா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லார் வீட்லேயும் இந்த லவ் இழவு ஒன்று உயிரை வாங்கி ஒழியுது, சனியை ஏன் அந்த இழவை கண்டுபிடிச்சானே தெரில, எல்லாம் அமைதியாக தான் இருந்தது. இந்த படம் அந்த அந்த என்னது ட்ராமா அந்த நாடகத்தை பார்த்து எல்லாம் கெட்டு குட்டிச்சோராக போயிருக்கு. அந்த காலத்துலலாம் எவனுக்கு லவ்வுங்கிறது தெரியும், காதல்னா என்ன மண்ணாங்கட்டின்னு கூட தெரியாது. எப்போ பார்த்தாலும் இந்த எதுவும் தெரியாதுங்கிறது கூட இந்த படத்தை பார்த்துட்டு இந்த சீரியலில் பார்த்துட்டு லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு அலையுதுவோ சாணியனுங்க. அந்த காலத்துலலாம் பொம்பளை பிள்ளையெல்லாம் கரெக்டாக தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எப்போ பார்த்தாலும் வயசுக்கு வந்துருச்சா போடு, அடுத்த 2 மாதத்துலேயே கல்யாணம், அதுக்கப்புறம் என்ன, அப்படி பார்த்து தான் கௌரவமாக இருந்தாங்க. இப்போலாம் எங்கே விவரம் தெரியணும், அறிவு இருக்கணும், அப்படி இருக்கணும், மட்டையை வச்சு கட்டணும்னு சொல்லிவிட்டு படிக்க வைக்கிறேன் அங்கே பண்ணுறேன்னா படிக்கிற இடத்துல எவனையாவது பார்த்து காதலிச்சுட்டு இழுத்துட்டு ஓடி போய் வீட்டு மானத்தை அசிங்கப்படுத்தி நிற்கிதுங்க. சி, இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இதுங்க, அசிங்கமாக இருக்குது, தலை தூக்க முடியல. இங்கே உங்களுக்கு செம்ம காண்டாக்குது அப்படின்னு நீங்கள் காண்டல. அம்மா நீயும் பொம்பளை பிள்ளை தானே, என்ன வாயன் நாக்கு தடிக்குது? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீ பொம்பளை பிள்ளை தானே? இல்லை ஒரு எப்படி நீ வந்து இவ்வளோ ரேண்டமாக எல்லாரையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிற? இம்மா உனக்கு வெக்கமா இல்லை? சி, என்னடி நீ மட்டும் என்ன ஒழுங்கா என்ன, நீயும் ஓடி போக தானே பார்த்த, ஓடுகாலி நாயே. அம்மா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரி இவ்வளோ பேசுகிறல்ல, ஓ பொண்ணு நான் ஓடுகாலின்னு சொல்கிறல்ல, யோசிப்பாரு. அந்த இடத்துலேருந்து எனக்கு தப்பிக்க தெரிஞ்ச எனக்கு அப்படியே இவன் போயிட்டான், இவன் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வேறு ஒரு பஸ்ஸை பிடிச்சிட்டு நான் எங்கேயாவது போயிருந்தேன்னா அப்பயும் நாத்தம் சிங்கி அடிச்சிருக்கோம் தெரியும்ல, அசிங்கப்பட்டுட்டு போய் நீ நின்றுப்ப. என் வாழ்க்கை தான் போயிடுச்சு
அட்லீஸ்ட் அம்மாவோட மானமாவது காப்பாற்றணுங்கிற ஒரே விஷயத்துக்காக பிடிச்சிருக்கோ இல்லையோ அந்த பிடிக்காத ஒரு வாழ்க்கையை நான் ஏற்றுந்துருக்கேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோமா. நீ யோசிப்பாரு, நான் எங்கேயாவது போயிருந்தேனா, கண்காணாத இடத்துக்கு போயிருந்தேன்னா அசிங்கம் உனக்கு தான். சும்மா வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசாத. நிறையா பொண்ணுங்க அவங்க லவ்வுக்காக ஓடி போகிற பொண்ணுங்களும் இருக்காங்க. அம்மா அப்பா அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு தான் லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணுங்களும் நிறைய பேர் இருக்காங்க. பொதுவாக எல்லாரையும் வச்சு திட்டாத. அப்படியே அவங்க லவ்வுக்காக இப்போ ஓடி போயிருந்தா என்ன தப்பு? ஏன் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுற சக்தி இல்லையா? இல்லை அவங்களோட வாழ்க்கையை அவங்க தீர்மானம் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அது அவங்களோட வாழ்க்கை. அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஓடி போகல, அது தனிப்பட்ட விஷயம். அதுக்கப்புறம் அவங்க கஷ்டப்படல, அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். அதில் மூக்க நுழைக்கிற எல்லாருமே மூணாவது மனுஷவங்க தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே டிவோர்ஸே ஆனாலும் சரி, அதில் இன்னொருத்தவங்க அவங்க அம்மா அப்பா உள்ளே நுழைஞ்சாலும் அவங்க மூணாவது மனுஷன்தான். புரிஞ்சுதா? இதுக்கு மேலே இந்த பொதுவாக எல்லா பொண்ணுங்களையும் அசிங்கப்படுத்தி பேசுகிற வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்கம்மா. அம்மாங்கிற ஒரு அக்கையில் சொல்ல வந்தேன் பாரு, ஏன் தப்பு. நீலாம் இந்த ஜாதி வெறி பிடிச்ச ஒரு சைக்கோ மாதிரி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. எப்பயுமே கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் நீ கட்டி பிடிச்சிட்டு ஒன்று தான் போகணுன்னா உன் புருஷனை நீ சொல்ல மாட்டேன், ஜாதியை தான் பிடிச்சிட்டு போவ. உங்ககிட்ட ஒரு கற்றுக்கிட்ட ஒரு நல்ல பாடம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு மனசுக்கு யாரை பிடிக்குதோ அவங்கள காதலி அப்படின்னு தாராளமாக விட்டுருவேம்மா. நீ இவ்வளோ என்னை ஸ்டிக் பண்ணி எனக்கு வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ண வச்சு, எனக்கு நல்ல வேலை என் புருஷன் நல்லவனாக இருக்கான். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி வாழ்க்கை, அவங்க எல்லாத்தையுமே அந்த ஏற்றுந்துருக்க மாட்டாங்க. கடமைக்கான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வாங்க, தெரியுமா? என் பொண்ணு நான் பட்ட மாதிரி படக்கூடாது. அவள் எதுக்காகவும் ஏங்கக்கூடாது. அவளுக்கு எந்த ஒரு முடிவை அவள் வாழ்க்கையில் அவள் எடுக்கணும்னு நினைக்கிறாளோ தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினப்பேன். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நீ பண்ண தப்புன்னு நீ நினப்பம்மா. பாரு, அது ரொம்ப நாள் ஆகாது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு. வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்க. இங்கே ஜிம்மன் என்ன சத்தமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு வராரு. அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு மூச்சு வாங்குது. என்னடி அதாவது ரொம்ப வேலை பார்த்தியா என்ன அப்படிங்கிறாரு. இல்லை, எங்கள் அம்மாவை மூச்சு பிடிக்க திட்டிகிட்டு வந்திருக்கேன். எது கத்தையை திட்டினேன்? பின்ன அவங்க பேசுகிறத கேட்டால் நீயே ஓடி போய் அடிச்சுட்டு வந்திருப்ப போல், அந்த மாதிரி பேசிட்டாங்க. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. கம்மியாக திட்டி ஃபோன் வச்சிட்டோம். ஓ சரி, இப்போ ஓகேவா? ஃபைனா? எவ்ரி திங் இஸ் ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, அப்போ எனக்கு ஒரு முத்தம் தாங்க. முத்தம் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அஜய் ஞாபகம் வருது. பாவம் வாழ்க்கை எது நோக்கி போகுதுன்னே தெரியல ஜிம்மின்னா. அப்படின்னு சொல்கிறீங்க, அவன் கிடக்கிறான், நீ வாம்மா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியாக இருக்குது, ரொமான்டிக்காக இருக்குது. ஸோ ஒரு 2 days லேட்டர் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைலாம் ரொம்ப முற்றி போயிடுச்சு. இங்கே அர்ஜுன் எனக்கும் அவளுக்கும் இந்த நாளில் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். பெரியவங்க எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மண்டபத்தில் எனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட். அவள் வீட்டில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நானும் அவங்கள போய் சமாதானப்படுத்திட்டேன். அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்கே பிரச்சனை பண்ணுறவர் ஒருத்தர் தான். அவரும் நம்மளுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார் நான் நினைக்கிறேன். அம்மா நீ எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்ஜுன் கேட்குறாரு. நான் எதுவும் பிரச்சனை பண்ணலடா, நான் ஒன்றும் வரேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே அப்படியே அவரை பார்த்து நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மினோட அப்பா சொல்கிறாரு. நான் காதில் வாங்குற மாதிரி இல்லை. உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுற வேலையை வச்சுட்டு உங்கள் ரூமில் உட்காந்துட்டு போங்க. என்னெல்லாம் சுத்தமாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் அந்த வேத வாக்கா என்னால் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. என் பிள்ளையோட வாழ்க்கை தான் முக்கியம். என் பிள்ளையோட கல்யாணத்தை நான் நிம்மதியாக கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்க போகிறேன். அதுக்கு நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே அவங்க அம்மா அப்படியே கடுப்பில் அப்படியே போயிட்டாங்க.
ஸோ என்கேஜ்மெண்ட் ஆகவும் போகுது. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கிளம்புறீங்க. நீங்களும் எல்லாருமே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக கிளம்பிட்டுருக்கீங்க. இங்கே அது மாதிரி ஜிமினா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே கிளம்புறாங்க. அவர் அப்பா செம்ம டென்ஷனில், அது பாருடி நீ மட்டும் போனேன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இங்கே இந்த வீட்டை விட்டு நீ கால் எடுத்து வச்சிட்டேன்னா இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது. எல்லாருமே அங்கே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நெருடல் மாமா வந்து வந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவங்க அம்மா மட்டும் தனியாக இருக்காங்க. அப்போ வந்து ஜிமினா அப்படியே அவங்க அம்மாவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அம்மா கப்பிலா நீயே நானும் சேர்ந்து அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணலாமா அப்படிங்கிறாரு. டேய் உன் கப்பல் பையன்டா, இருக்கட்டும் நானும் அவள் சைடு ஃபிட்டிங்காக நான் நின்றுக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஐயோ க்யூட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இப்போது ஆசீர்வாதம் பண்ண வரும்போது இங்கே ஜிமினும் அதே மாதிரி நீங்களும் நிற்கிறீங்க. அவங்க அம்மா வந்து சைடில் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்க, உங்கள் 2 பேர் காலெலாம் நான் விழ முடியாது. ஐயோ சே, என்னால் இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. வாய்ப்பே இல்லை, 2 பேரும் விலகுங்க, அம்மா காலில் தான் நான் விழணும். டேய் ஒன்றுண்டாண்ணா, என் காலில் விழுடா, ரொம்ப நல்லா இருப்ப. தள்ளு அதெல்லாம் முடியாது. அண்ணனா இருந்தா பெரிய கொக்கா, தள்ளுடா ஜிம்மின்னு அப்படி சொல்லிட்டு காலை லைட்டாக விளக்கி விட்றாரு. வேணுங்களே காலை எடுத்து வந்து நீட்டி நிற்கிறாரு. தலையெழுத்து டைம் ஆகுதுல்ல பார்க்குறாங்க, முதல்ல காலில் விழு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பிரியா வந்து அப்படியே லைட்டாக கில்றா. ஸோ தலைவலியே அப்படின்னு சொல்லிட்டு தலைவிதியே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரோட காலையும் அப்படியே விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நல்லாரு சந்தோஷமாக இரு, உன் பிடிச்ச பொண்ணோட காதலிச்ச பொண்ணோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்படியே நீங்கள் ஜிமினாவை பார்க்குறீங்க, அப்படியே ஜிமினும் உங்களை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ லைட்டாக என்னமோ தெரியல, 2 பேருக்கும் ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்குது இங்கே. ஆனால் அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே தரையில் புதுன்னு விழுந்த மாதிரி இருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க போகும்போது அப்படியே ட்ரெஸ்ஸோடு சேர்த்து கீழே விழுந்த மாதிரி, அந்த ட்ரெஸ் அப்படியே கீழே விழுந்திருக்கு, தரையில் இருக்குது, அவர் அப்படியே பொத்துன்னு விழுந்திருக்க மாதிரி இருக்குது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் அத்தை சத்தம் போடுறதும் துப்புன்னு 3 பேரும் எல்லாருமே சேர்த்துக்கு அப்படியே கடற்கடன்னு வந்து பார்க்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா தரையில் அப்படியே அப்பா மயங்கி கீழே விழுந்திருக்க மாதிரி இருக்குது. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ அப்படியே கண்ணெல்லாம் தண்ணியாக வந்து நிற்கிது. அத்தை ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஜிம்மினும் அவங்க அர்ஜுனும் வந்து 2 பேருமே வந்து அப்படியே தூக்கிட்டு போய் அப்பா போய் வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் உடனே போய் பார்க்குறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க டாக்டர்ஸ்லாம் எல்லாருமே என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது லைட்டாக மைல்டான ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெஞ்ச பிடிச்ச மாதிரி அப்படியே அத்தை உட்காந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை அத்தை மைல்டு ஹார்ட் அட்டாக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, சீரியஸ்லாம் இல்லை, அது ஒரு அதிர்ச்சி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அவருக்கு இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். அவர் அப்போவே சொன்னார் நீ போகாதுன்னு. நான் கேட்டேன்னா எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அப்படியே கையை வச்சுட்டு அப்படியே அழுகுறாங்க அத்தை. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆகிட்டீங்க. ஒன்றும் இருக்காது அத்தை, மாமாவுக்கு சரியாயிடுவாங்க அத்தை, பார்த்துக்கலாம் அத்தை அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இங்கே பிரியாவும் வந்திருப்பா. என்னாச்சு மாமாவுக்கு? அப்பாவுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அர்ஜுன் அப்படியே தலை குனிஞ்ச மாதிரி சொல்லிகிட்ருக்கார். அப்படியே அந்த பொண்ணு ஐசியூவில் இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் பார்க்குறா அப்படியே மாமனார் அப்படியே படுத்துருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அந்த பொண்ணு அழுகுது. எல்லாம் நம்மளாலேயா அர்ஜுன்? மாமாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மளாலையா? ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் அப்படியே சொல்லிகிட்ருக்கீங்க. உன்னாலலாம் ஒன்றும் இல்லை, என்னால் தான், நான் தான் அப்பா கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக பேசிட்டேன், என்னால் தான் அப்பா இப்படி இருக்காங்க. உன்னாலலாம் ஒன்றும் இல்லைடா, என்னால் தான் அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிம்னு சொல்கிறாரு. உன்னால் என்னென்ன, நான் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு
அப்பா கிட்ட நான் நிற்கவே இல்லை. யாருமே இல்லைங்கும் போது தான் அப்பா ரொம்ப உடஞ்சிட்டாருடா. அதனால தான் அப்பா இப்படி இருக்காரு. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம், நீங்களாம் ஒன்றும் இல்லை, நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீ எப்படி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உங்களை பார்த்து திட்டுறாங்க. இல்லை, அன்றைக்கி நான் தான் போய் அவர்கிட்ட அட்வைஸ்லாம் பண்ணேன். நீங்கள் பண்ணுறது தப்பு மாமா, லவ் பண்ணுறது அவரோட ஆசை இஷ்டம், அதை அவர் பண்ணட்டும், நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க அப்படி இப்படின்னு நான் தான் பில்டப் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன். அதில் தான் அவருக்கு நெஞ்சு வலி வந்திருக்கும் போல். நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் எல்லாம் தப்பு பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு தலையில் அடிக்கிறீங்க. நீ எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருமே ஒருத்தவங்க மாற்றி ஒருத்தவங்க அவங்களோட இதில் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ டாக்டர்ஸ் வந்துட்டு, என்ன சத்தம் இங்கே, வாயை மூடிட்டு இருக்க முடியாது, இது ஹாஸ்பிட்டலாக ஃபிஷ் மார்க்கெட்டா, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க, இல்லை வெளில போங்க அப்படி சொல்கிறாங்க. சாரி டாக்டர், யாரும் பேசலை. இப்போ பாருங்கள், பேஷண்ட் வந்து கான்ஷியஸ் வரதுக்கு இன்னும் 24 hours வரும். யாராவது 2 பேர் இருங்க, மற்றவங்க எல்லோரும் கிளம்புங்க அப்படி சொல்கிறாங்க. நான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஒரு வழியாக வையனும் தென் வந்து ஜிமினாவும் இருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வீட்டுக்கு போயாச்சு. அவங்க அத்தை அவங்களோட ஹஸ்பண்டோட இடம், அந்த கட்டிலில் ஒருத்தவங்க இந்த இடத்துல தான் படுத்துப்பாங்க, இன்னொருத்தவங்க இந்த இடத்துல தான் படுத்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்த பார்த்துட்டு அழுகுறாங்க. அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கடைசியாக போகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாரு. பட் ஸ்டில் அவங்க வந்து வேணுங்கன்னே போயிருப்பாங்களே. ஸோ அதெல்லாம் நினச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நைட்டு ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்காங்க. இங்கே அர்ஜுன் அவங்க அம்மாவை தனியாக விடவே இல்லை. லைக் லிட்ரலி அம்மாவோட ரூமில் வந்து ஒரு சோஃபா மாதிரி இருக்கும், குட்டி சோஃபா மாதிரி இருக்கும். அந்த சோஃபாவில் தான் அர்ஜுன் தூங்கிட்டுருக்காரு. அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆஃப்டர் 1 day இப்போ டாக்டர் வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல, பல்ஸ்லாம் எல்லாம் நார்மலுக்கு வந்துடுச்சு, வரி பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது, இன்னும் 2 days டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், பேஷண்ட் யாராவது பார்க்கணுன்னா போய் பாருங்கள் தாராளமாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ முதல்ல ஒய்ஃப் தான் போகிறாங்க. போனதுக்கப்புறம், என்னங்க உங்களோட நிலைமைக்கு நான் தான் காரணம், நான் தாங்க தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இனிமேல் நான் தனியாக முடிவு எடுக்க மாட்டேங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவர், ரொம்ப நல்லது, கல்யாணத்தை நிறுத்து அப்போ அப்படிங்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கு. என் காதில் தப்பாக விழுந்துச்சா, இல்லை நிஜமாகவே அவர் அதான் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஷாக்கிங்கில் இருக்கீங்க. என்ன சொன்னீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் திருப்பி கேட்குது. நான் குணமடைஞ்சு ஒழுங்காக ஆகணும்னா இந்த கல்யாணத்தை நிறுத்து அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், யாருமே இப்போ எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க. அப்போ டக்குன்னு ஒரு வாய்ஸ் வந்து ரீஸ் ஆகுது. சரி மாமா, நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கல, நீங்கள் யார் அர்ஜுனுக்கு பார்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சுதாங்க. நான் இனிமேல் அர்ஜுனை மீட் பண்ண மாட்டேன், நான் போயிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும் போது அப்படியே ஜிம்மினோட கண்லேருந்து டக்கு டக்குன்னு தண்ணியாக ஊற்றுது. ஏன்னா அப்படியே அவரோட லைஃப் வந்து அப்படியே ஃப்ளாஷ் ஆன மாதிரி இருக்குது. லைக் லிட்ரலி அவர் லவ் பண்ண பொண்ணும் அந்த மாதிரி தான், அந்த பொண்ணாவே சொல்லிட்டு விலகி போயிருப்பாள். அதே மாதிரி இப்போ பிரியா சொல்லும் போது அப்படியே தண்ணியாக அறியாமல் ஓடி போயிட்டு, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பிரியா பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. இல்லை ஜிம்மன், சரி வராது, அவர் இந்த நிலைமையிலையும் சரியாகணும்னா அது நானும் அவனும் ஒன்று சேராமல் இருக்கிறது தான் அவருக்கு சந்தோஷத்தை தரும்னா கண்டிப்பாக நான் அதை பண்ண தயாராக இருக்கேன். அவங்க சந்தோஷமாக இருந்தா எனக்கு அது போதும், நான் வரேம்மா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி அந்த பொண்ணு போது அழுதுகிட்டே. அர்ஜுன் அப்படியே ஒரு மாதிரி நின்ன மாதிரி நின்றுட்டுருக்காரு. டக்குன்னு ஜிம்மன், டேய் என்ன நினச்சிட்ருக்க, போ இவ்வளோ போய் சமாதானப்படுத்து, போட்டுன்னு, அப்பாவுக்கு இது மாதிரி ஆகிறதுக்கு நான் தான் காரணம், நான் அவர் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணனா சந்தோஷமாக இருப்பாருன்னா, உயிரோடு இருப்பாருன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.
அவர் யாரை காட்டினாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு உடைஞ்சு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளில போகிறாரு. அப்படியே அந்த மாமியார், நீங்கள், தஞ்சிமன் எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி அமைதியாகிட்டீங்க. யாருமே அந்த ரூமில் லிட்ரலி பேசவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. என்ன இந்த மனுஷன், ச்சே இவரெல்லாம் ஒரு மாமனா, இப்படி பிள்ளையோட ஆசைலாம் அப்படியே மண்ணோட மண்ணாக்குறோமே. அவன் ஆசைப்பட்டது இது இல்லையே, ஏன் இப்படி இருக்காரு? இவருக்கு பெருசாக ஒரு பாடத்தை கொடுக்கணும். புள்ளியோட வாழ்க்கையை தான் கெடுத்துட்டாரு, ரெண்டாவதோட புள்ளியோட வாழ்க்கையை நான் கெடுக்க விட மாட்டேன். நீங்கள் அப்படியே ஜிமினோட கையை பிடிச்சி இழுத்துட்டு, இப்போ பாருங்கள், நான் அவளை போய் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் உங்கள் தம்பியை சமாதானப்படுத்துங்க. எனக்கு தெரியாது, இங்கே அர்ஜுனும் பிரியாவும் தான் ஒன்று சேரணும். இதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போக தயாராக இருக்கேன். சொன்ன நாளில் சொன்ன தேதியில் இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கணும், வேறு யார் கூடயும் கிடையாது. சிமின் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆனால் அப்பா கோவப்படுவார். உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? அவங்களே அவங்களோட லைஃப்பை பாரு ஜிமினா, நீ பட்டது போதும், நான் பட்டது போதும். இதுக்கு மேலே நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி ஒன்றும் தேவை கிடையாது, புரிஞ்சுதா? ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் செய். ஜிம்மன் அப்படியே உங்களே பார்க்குறாரு. ப்ளீஸ் ஜிம்மனா. ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு சொல்லி தான் தரணும் போல் அப்படிங்கிற மாதிரி ஜிம்மன் இப்போ யோசிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு அவர்? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு ஒரு பொண்ணை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. அதே மாதிரி நீங்கள் பிரியா கிட்டே போய் பேசிட்டீங்க, ஆனால் இது தப்பாச்சு. இல்லை வேண்டாம், நான் தான் சொல்லிட்டேன். பார், உன் வாழ்க்கைக்காக நீ போராடிட்ட, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ கேளு. உனக்கு நல்லபடியாக அர்ஜுனோட உனக்கு கல்யாணம் ஆகும். ஆனால் நீ வாய்மொரு சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படியோ பேசி அவளையும் சரி அவங்க குடும்பத்தையும் சரி பிரெயின் வாஷ் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரி சொல்கிற நாளும் வந்துடுச்சு. உங்கள் அப்பா கிட்ட இதேமாரி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம், அதாவது வேறு ஏதோ ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணை ஃபோட்டோலாம் காமிச்சது. சரி ஓகே, நம்ம இது குடும்பமாக நம்ம ஜாதிக்கார பிள்ளையா அப்படி இப்படின்றாங்க. ஆமாம்பா, நான் பார்த்துட்டேன், விசாரிச்சிட்டேன், பொண்ணை பார்த்து எல்லாம் நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க, அதனால் இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ண போகிறோம். சரிம்மா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்போது உடம்பு நல்லா தேறி வந்துடுச்சு. இப்போ கல்யாணமும் நடக்க போகுது. அர்ஜுனுக்கு ஆனால் சொல்லவே கிடையாது. லைக் லிட்ரலி இப்போ பிரியாவோட தான் உனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி அவரோட ரூம்லேயே அவர் அடைஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ரொம்ப லோன்லியாக அவரே தனிமைப்படுத்திக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனலி இப்போது அவருக்கு ரிசப்ஷன், அதாவது முதல் நாள் நைட்டு ரிசப்ஷன் அந்த மாதிரி வைப்பாங்களே, அந்த மாதிரி ரிசப்ஷன். அவருக்கு மனசே இல்லாமல் ஏதோ ஒரு பக்கத்தில் நம்மக்கிட்ட ஒரு பொண்ணு நிற்குது அப்படிங்கிற மாதிரி தான் நின்றுட்டுருக்காரு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மண்டபத்தில் அந்த பொண்ணு அழைப்பு பண்ணுவாங்களே, ஸோ அந்தமாரி பொண்ணு அழைப்பு வந்ததே இங்கே அந்த பொண்ணு தான், அதாவது பிரியா தான். அப்படியே விடுக்குன்னு ஜிம்மனை பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பா கேட்குறாரு. என்னப்பா, எல்லோரும் தான் நடந்துட்டு போகிறாங்க, அர்ஜுன் மணமேடையில் இருக்கான், பொண்ணு நடந்து வருது. நான் கேட்டது நீ என்கிட்ட காட்டின பொண்ணு வேற, இங்கே வரது பிரியாவாச்சே. என்னது அது, முதல குத்துறியா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கடுப்பில் பேசிகிட்ருக்காரு. இங்கே குடுக்குடுன்னு அவங்க அம்மா, அதாவது ஜிமினோட அம்மா ஓடி என்னப்பா பிரியா வரா? அம்மா ஷாக்கு குறைங்க. அப்பாவும் இதை தான் இப்போ கேட்டாங்க. ஆமாம், பிரியாவுக்கும் அர்ஜுனுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. யாரை தடுத்தாலும் இது முடியாது. இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நான் நடத்தி வைப்பேன். அப்பா, இது வரைக்கும் நீங்கள் விளாண்டது போதும். இதுக்கு மேலே யாரோட லைஃப்லையும் நீங்கள் விளையாட தேவை கிடையாது. இவனுக்கு இவளோட தான் கல்யாணம், அது யாராலும் மாற்ற முடியாது அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவங்க அப்பா, என்ன நீ நம்பிக்கை துரோகம் உன் பிள்ளை பண்ணுறானா அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் திட்டிட்டு அந்த இடத்த விட்டு அவர் கிளம்பி போயிட்டாரு. என்னங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃபும் பின்னாடியே போகிறாங்க. லிட்ரலி இப்போ அந்த என்கேஜ்மெண்ட் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே ஜிமினோட அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே காணும். இங்கே வயன் அப்பா அம்மா விடு, நான் பார்த்துக்கிறேன், இப்போ ஆக வேண்டிய வேலையை பாரு நீನು அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் சொல்கிறாரு.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்கிறது எல்லாருமே இப்போது லிட்ரலி இப்போது அம்மா அப்பா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த உறவினர்கள் எல்லாருமே ஜிம்மிக்கிட்ட அப்பா எங்க அம்மா எங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஜிம்மனுக்கு பதில் சொல்லி மாளலை. இல்லை அம்மா வந்து அங்கே இருக்காங்க, அப்பாவோட வீட்டுக்கு போயிருக்காங்க, வீட்டில் ஏதோ ஒரு திங்ஸ் மறந்துட்டு போயிருக்காங்களாம், அது ரொம்ப முக்கியமான பொருளாக அதனால எடுக்க போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி போய் சொல்லி சமாளிச்சிட்ருக்காரு. இப்போ ஒரு வழியாக அந்த ரிசப்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது அப்பா முடிச்சாச்சு, கல்யாணத்தை மட்டும் முடித்தா சரியாயிடும். இப்போது அர்ஜுன் அந்த ரிசப்ஷனில் என்ன தான் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நிறைய பேர் மொய் கவர் கொடுப்பாங்க, இப்படி பார்க்கணும் அப்படி திரும்பணும் ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நிறைய தடவை அந்த டைரக்ஷன் மாறுறது, அந்த மாதிரி திரும்புறதுல அவர் லைட்டாக சைட் ஃபேஸ் பார்த்துருப்பாரு. பார்த்தா அது பிரியா. ஒழுங்காக இப்படி பார்ப்பாரு, பார்த்தா பிரியா நீயா அப்படிங்கிறவர். ஷாக்காக அர்ஜுன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்கிறா. அப்படியே அவர் என்ன பண்ணுறார், டக்குன்னு கட்டி பிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே பிரியா தான். ஸோ கண்ணு முன்னாடி பிரியா நிற்கவும் அவருக்கு வேறு என்ன வேணும், அவ்வளோ ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஏய் ஃபோட்டோ எடுறோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராமேன் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, கேண்டிட் ஃபோட்டோ. ஒரு வழியாக அந்த ரிசப்ஷனை இனிதாக்க முடிஞ்சுது. இப்போ அடுத்த நாள் கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டில் அர்ஜுன் வந்துட்டார். வந்துட்டு இப்போது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் நின்றுட்டுருக்கவே அந்த நேரம் பார்த்து, அப்பா அப்பா அம்மா இல்லைன்னா உங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் எப்படி என் கல்யாணம்? இந்த பார், உன் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு நம்ம அம்மா அப்பாவில் 2 பேர் யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆனால் அண்ணன், இந்த பார், அப்பாவை எப்படி வேணால் கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இன்றைக்கி நீ இந்த சந்தர்ப்பத்தை விட்டேன்னு வச்சுக்கோ, வேறு எப்பயும் லைஃப் லாங் நீ ரிக்ரெட் பண்ணுறத தவிர்த்து வேறு எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நான் செய்கிறத மட்டும் மூடிட்டு வாய மூடிட்டு, அது போதும் எனக்கு. பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் பாதி தானே. நானும் வயனும் பார்த்துக்குறோம், நீங்கள் 2 பேரும் சேஃபாக இருங்க. வயன் எந்த நேரத்துலையும் எந்த தருணத்துலேயும் ஒன்றை தாண்டி பிரியாவை வேறு யார்கிட்டையும் விட்டுறது. அப்பா என்ன பிளான் பண்ணுவாருன்னு தெரியாது, அப்பா எப்படிப்பட்டவர்னு உனக்கு நல்லாவே தெரியும். சரி ஜெமினா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ லிட்ரலி நீங்கள் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாவோட தான் அந்த என்ன தான் நீங்கள் மாப்பிள்ளை சைடாக இருந்தாலும் கூட பிரியாவோட தான் தூங்குறீங்க. பிரியா உனக்கு என்ன ஆனாலும் சரி, உன் பக்கத்துலேயே நான் இருக்கேன், ஏதாவது நான் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் அதிகமாக போகி தூங்கிட்டு இருக்கும் போது அவளோட இந்த சாரீ போட்டுட்டு நார்மலாக இருக்கிற சாரீ போட்டுட்டு அந்த பிள்ளை தூங்குது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் முந்தானியும் அந்த பொண்ணோட முந்தானியும் சேர்த்து முடிச்சு போட்டு தூங்குறீங்க. ஒரு வேலை ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, சப்போஸ் யாராவது கடத்திட்டாங்கன்னா அப்போ போது இந்த சாரீ வந்து நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த பொண்ணு தூங்குது, அவளோட பக்கத்தில் தான் நீங்களும் தூங்குறீங்க. லிட்ரலி இப்போது 4 o'clock ஆகுது, எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா அதுமாரி இருக்கா, பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை, பிரியா நல்லபடியாக தான் இருக்கா. அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை, ஜிம்மன் பிரியாவுக்கு ஒன்றும் இல்லை, நான் அவள் பக்கத்தில் தான் படுத்திருந்தேன். பிரியா குளிச்சுட்டு வரியா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து போய் குளிச்சுட்டு வரா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஐயோ இப்போ நான் குளிக்க போகணுமே, இப்போ நான் என்ன பண்ணுறது, யாரை நம்பி நான் விட்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிம்மினா நான் குளிக்க போகிறேன், இருந்தாலும் ஒரு கண்ணு பிரியாவை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு வழியாக நீங்களும் குளித்து முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போது புடவை மாற்றிட்டு வந்து தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புடவை மாற்றுறதுக்கும் நீங்கள் போயிருந்துருப்பீங்க. லிட்ரலி ஒரு செகண்ட் கூட நீங்கள் அவளை பிரிஞ்சு இல்லவே இல்லை. ஸோ இங்கே தாலி கட்ட போகிறாங்க. ஆனால் ரிட்டன் பேக் அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே வரவே கிடையாது. நீங்கள் ஃபோன் பண்ணி அத்தனை தடவை ஃபோன் பண்ணுறீங்க அத்தைக்கு, இதுமாதிரி ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்லை. அவங்களும் சரி அது மாதிரி மாமாவும் சரி உங்களுக்கான ஒரு மாதிரி நெருடலாகவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் போய் இதுக்கு மேலே ஒன்றும் நடக்காது, தாலி கட்டுற சீன் மட்டும்தான், ஜிம்மன் இருக்காரு பார்த்துப்பாரு, எல்லோரும் வேறு வரவங்க எல்லாருமே அத்தையும் மாமாவையும் வேறு கிட்டிக்கிட்டே இருக்காங்க, என்னால் முடிஞ்சதை ஏதாவது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறீங்க. முகூர்த்தம் வந்து 6 to 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மணி 6:45. எனக்கு தெரிஞ்சு 6:10 போல் கல்யாணம் பண்ணுவாங்க.
அதுக்குள்ளே அப்பாவையும் மாமாவையும் அத்தையும் அழைச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டீங்க. இப்போ பார்த்தா அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. 2 பேருமே ரொம்ப நார்மலான சாரீ போட்டிருக்காங்க. அவர் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீயும் கல்யாணத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். ஏற்கனவே அவங்களோட ஹஸ்பண்டோட பேச்சை மீறினதால் தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். ஸோ 2வது தடவை அதுமாரி பண்ணி ஒரு பெரிய தப்பு நம்ம பண்ண வேணாம், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதால இங்கே அவங்க அத்தை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி வெளியில் எங்கேயுமே போகவே கிடையாது. பரவாயில்ல, நம்மளுக்கு பொஸ்பு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பாரமாக அந்த வீட்டில் உட்காந்துருக்காங்க, டீ போட்டுட்ருக்காங்க. நீங்கள் அப்பா தான் நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு கொடுக்கணும்னு அவ்வளோ அவசரமாக வரீங்க. அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டீ போடுறோம்மா, சரி அதை நான் பார்த்துக்குறேன், நீங்கள் முதல்ல கிளம்புங்க. என்ன சொல்கிற? இதை பாருங்கள், டிரைவர் வாசலில் தான் இருக்கார், டீ தானே நான் போட்டு நான் தரேன், மாமாவை நான் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் வர வைக்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் போங்க. ஏற்கனவே நேற்றுலேருந்து எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க, அத்தை எங்கள் மாமா எங்கள் அத்தை எங்கன்னு சொல்லி மாலை முடியல. எல்லாருக்குமே ஒரு மாதிரி சந்தேகம் வருது. தயவு செஞ்சு நீங்கள் என்னன்னு போய் பாருங்கள், நான் மாமா அழைச்சிட்டு வரேன். அது இல்லைம்மா, நீங்கள் போங்கத்த முதல்ல. ஆனால் புடவை எல்லாமே அங்கே தானே இருக்குது, அங்கே தான் இருக்குது, அங்கே பியூட்டிஷியன் இருக்காங்க, டக்குன்னு உங்களுக்கு கட்டி விட்டுருவாங்க, நீங்கள் முதல்ல போங்கத்த. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஆசை இருக்கும் இல்லை பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ கொடுக்கணும்னு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நீங்கள் டீ எடுத்து போட்டுட்டு மாமா அவர்கிட்ட போகிறீங்க, அவங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே ஃபுல் மேக்கப்போடு இருக்கிற மாதிரி சாரீ கட்டியிருக்க மாதிரி கல்யாணத்துக்காக. அவர் டக்குன்னு பார்த்துட்டு, கல்யாணம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மாமா, இந்தாங்க டீ. அவர் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாரு, முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மாமா, இந்தாங்க டீ. அதை அப்படியே கையில் வாங்கிட்டு, அர்ஜுன் தாலி கட்டிட்டானா? என் ஆசீர்வாதம் வாங்கவே இல்லை. ஆசீர்வாதம் வாங்கலைன்னு தாண்டி ஆசீர்வாதம் பண்ண நீங்கள் இல்லை மாமா, அதுதான் உண்மை. மண்டபம் நம்மளை தேடி வராது, நம்ம தான் மண்டபத்துக்கு போகணும். பிள்ளைக்கு உங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துட்டீங்களே. உங்களோட ஜாதி கொள்கை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட பிள்ளையோட கல்யாணத்தில் நீங்கள் ஆசீர்வாதம் கூட பண்ண வரவே இல்லைல்ல. அப்படி என்ன மாமா உங்களுக்கு ஜாதி இடிக்குது? அப்படி என்ன உங்களுக்கு மதம் இடிக்குது? பிள்ளைய தாண்டியா உங்களுக்கு அது முக்கியமாக போயிடுச்சு. அப்படி அதுதான் வேணும்னா நீங்கள் அதே கட்டிட்டு எழுதிருக்கலாமே. எதுக்கு அப்புறம் பிள்ளைங்களை பெற்றிங்க? விடுங்க, அவன் மனசில். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த ஒரு வாரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், நம்ம கல்யாணத்தில் அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணல அப்படிங்கிறது. உங்களே சொல்லி ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் ரத்தத்திலே ஊறினது, அதை மாற்றவும் முடியாதுல்ல. மாற்றினா உயிர் போயிடும்ல மாமா. அதனால தானே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அன்னைக்கு. முதல்ல இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம புள்ள, நம்ம மருமவ, நம்ம குடும்பம்னு தயவு செஞ்சு நினைக்க பாருங்கள். அப்படி நினச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்துடும். சின்ன பொண்ணுண்ணா அட்வைஸ் பண்ணுற வயசு எனக்கு கிடையாது. ஆனால் அந்த நிலைமைக்கு என்னை தள்ளி விட்டுட்டீங்க மாமா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளை வந்துடுவாங்க. தயவு செஞ்சு ரூம் லாக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை ரூமில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டாங்கன்னா தப்பாயிடும்ல. நம்ம ஆசீர்வாதம் பண்ணிடவே கூடாது, அது தப்பு தப்பு தப்பு. நம்மளுக்கு ஜாதி தான் முக்கியம், மதம் தான் முக்கியம், குழந்தைங்களாம் நமக்கு தேவையே கிடையாது. சே, அதான் பெரிய பிள்ளை இருக்கானே, நீங்கள் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே, அவனுக்கே எல்லாத்தையும் கொடுத்துடலாம், சொத்து பத்து எல்லாத்தையுமே கொடுத்துடலாம். உங்கள் பேச்சை மீறிட்டானே அவன், அவனுக்கு சொத்தில் ஒரு பைசா கொடுக்காதீங்க மாமா, தப்பு. ஆமாம், எதுவுமே கிடையாது அவனுக்கு. பிள்ளைய பெற்று வச்சுருக்கீங்க, சி. உங்கள் பேச்சை மீறி தாலி கட்டியிருக்கான் அவன் லவ் பண்ண பொண்ணுக்கு. நாங்கள் என்ன தான் சூழ்ச்சி பண்ணாலும் அவன் தாலி கட்டுறது அவன் தானே. அவன் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? இல்லை, எங்கள் அப்பா இல்லாமல் நான் தாலி கட்ட மாட்டேன், அப்படி இல்லையா எங்கள் அப்பா பார்க்குற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருந்துருக்கணும். எதுவுமே லிட்டரலி இல்லைல்ல மாமா. உங்களுக்கு முதல்ல அடிச்சிட்டானா அவன், அவனை காலம் முழுக்க நீங்கள் மன்னிக்கவே மன்னிக்காதீங்க.
அவனுக்கு தண்டனை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்ருங்க, சொத்தில் எதுவுமே கொடுக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. செம்ம டென்ஷனில் எழுந்திரிச்சு, என் பிள்ளைய தெரியும், நீ வாய் மூடு, என் பிள்ளைய சொல்கிறதுக்கு நீ யார்? என்னதான் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு மருமாவா, அவ்வளோதான். என் பிள்ளைய பற்றி உனக்கு என்ன தெரியும்? வாய்க்கு வந்ததை பேசாத சொல்லிட்டேன். என் மருமாவில் ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லைனா அரைஞ்சிருப்பேன். அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் வாழ்க்கையை அவன் முடிவெடுத்தான், இதில் என்ன தப்பு? எனக்கு தான் அதை ஒத்துக்கிற மனப்பக்குவம் இல்லை. அதுக்குன்னு அவன் வாழ்க்கையை அவன் முடிவு பண்ணுறதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா? என் பிள்ளை எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருப்பான். அது மட்டும் இல்லை, நீ சொத்து கொடுக்கக்கூடாது, நீ சொல்லக்கூடாது, அது ஏன் முடிவு, அவனுக்கு நான் கொடுப்பேன். நீ என்ன சொல்கிறது? அவனுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன், இப்போவே நான் போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு விழுக்கிட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. நீங்கள் அப்படியே வயன் வயன் யூ மேட் இட் வயன். அந்த மனுஷன் ரோஷத்தில் போகிறாரு. நீங்கள் இவ்வளோ ரோஷத்தில் போய் சட்டை இங்கே இருக்க, அந்த மாதிரி வெறும் சட்டையை லுங்கியை மட்டுமா கட்டிட்டு போவீங்க? லுங்கியை கட்டிட்டு ஆசீர்வாதம் பண்ணால் நல்லாவா இருக்கும்? அசிங்கமாக அவனே உங்களை நினைப்பான். யார் சொன்னான்? என்கிட்ட என் பிள்ளை எனக்கு சட்டை வாங்கி கொடுத்துருக்கான், அது நான் போட்டுட்டு தான் போவேன். ஐயோ மாமா போட்டுட்டு போங்க, நான் ஒன்றும் உங்கள் கையை பிடிச்சிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே, எனக்கு தெரியும். நீ முதல்ல வெளில போ. ஆமாம். ஐயோ நான் போயிடுறேன் மாமா, நான் இந்த ரூமில் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மட்டும் வெளில போயிட்டு, அப்பா இப்போ தான் தெரியுது இந்த மனுஷனுக்கு என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் உரைக்காது. இவனை எதிர்த்து நின்று பேசுகிற மாதிரி நம்ம பேசுகிறா தான் இவரை நம்ம வழிக்கு வருவார் போலியே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கடவுளே அவர் மட்டும் மண்டபத்துக்கு போயிடும், டைம் வேறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் பார்க்குறீங்க. பார்த்தா மணி 7 ஆகிடுச்சு. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குனு அவர் வெளில வந்துட்டு அவ்வளோ கதவை அப்படியே ஹாஷாக சாத்துறாரு. கதவு இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறாரு. நான் மண்டபத்துக்கு தான் போகிறேன், யார் வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டிரைவிங் தெரியும். கார் அப்படியே ட்ரைவ் பண்ண போகிறீங்க. டப்புன்னு பார்த்தா ஒருத்தவங்க உட்காராங்க, அது உங்கள் மாமா தான். நீங்கள் அப்படியே உருன்னே மூஞ்சி வச்சுட்ருக்கீங்க, உங்கள் மாமா உருன்னே மூஞ்சி வச்சுட்ருக்காரு. இப்போ மண்டபத்தில் அப்படியே இறங்குறீங்க. பார்த்தா மணி 7:05 ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஜிம்மன் உங்களுக்கு கால் மேலே கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஹலோ என்ன அப்படிங்கிறீங்க. எங்கே இருக்க நீனு? டைம் ஆகிடுச்சுடி. இங்கே யாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க, அவன் ஒண்டி ஒரியா அனாதை மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். யார் அனாத? என் புள்ள அனாதை கிடையாது, நான் ஆசீர்வாதம் பண்ணுவேன் என் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு குடுன்னு மாடிக்கு ஏறுறாரு. பிகாஸ் கீழ் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு, மேல் ஃப்ளோரில் தான் கல்யாணம். குடுன்னு ஏறுறாரு. வாரே வா. நீங்கள் அப்படியே டக்குன்னு கால் பண்ணி, ஜிம்னா வந்துட்டுருக்காரு, மாமா வந்துட்டுருக்காரு. என்னடி சொல்கிற? எங்கள் அப்பா வராரா? நான் ட்விஸ்ட் பண்ணி விட்டேன். அவருக்கு கோவம் வந்து அவர் கைமேன்னு என்னை திட்டிட்டு அவர் மேலே வராரு. நீயும் எதிர்த்த மாதிரி அவனை பேசு. லைக் லிட்ரலி நான் எப்படி பேசினேன்னா, உங்கள் பிள்ளை உங்கள் பேச்சை கேட்கல, அவன்லாம் பிள்ளைய அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினதும் அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த மாதிரி நீயும் திட்டு, ஏதாவது சமாளிச்சிடலாம், அவர் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கடற்கடன் மாடிக்கு ஏறுறீங்க. இப்போது ஐயர்கிட்ட சொல்லி ஒரு 5 minutes வந்து டிலே பண்ணுறாரு. ஸோ இப்போ அவங்க அப்பா வந்துட்டார், குடுன்னு மாடிக்கிறாரு. எல்லாருமே எங்கே போனீங்க? வெளியில் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு மண்டபத்தில் ஏறிட்டார். இங்கே பார்த்தா அர்ஜுனுக்கு செம்ம ஷாக்கு. அவங்க அம்மா வருவாங்கங்கிறது அவருக்கு லைட்டாக நம்பிக்கை இருந்துச்சு, ஆனால் அப்பா வருவாருன்னு அவருக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தார். இப்போ அப்பா வந்தது எல்லாருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாரு. அதுவும் பிரியாவுக்கு வாயடைச்சு போயிட்டா, என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போது இங்கே ஜிம்மினோட அம்மா பக்கத்தில் இப்போ அவங்க அப்பா நின்றுட்டு, தாலி கட்டிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்பா இன்னும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மின்னு சொல்லவும், நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெடுக்கணும் மூஞ்சி அப்படியே திருப்பிக்கிறீங்க. உனக்கு இருக்குது இன்றைக்கி என் பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜிம்மினோட அம்மாவுக்கு மனசே கேட்கல, எப்படி இவர் வந்தார், நான் நம்பவே முடியல. என்னடா அது என் பக்கத்தில் நிற்கிறது, உங்கள் அப்பாவா என்ன? நான் நம்பவே இல்லை. அம்மா அவளே கஷ்டப்பட்டு எப்படியோ கூப்பிட்டு வந்தக்கா, தயவு செஞ்சு ஏதாவது போட்டு உடச்சிப்படாதம்மா, அப்படியே அமைதியாக நில்லுமா,
சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வாய மட்டும் நின்றுட்டுருக்காங்க. ஒரு வழியாக கெட்டி மேலே அப்படிங்கிறாங்க. ஸோ கல்யாணமும் நடக்குது. இப்போ ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு, அதுக்கப்புறம் பொண்ணோட அப்பா அம்மா காலில் விழுந்துட்டு, அந்த மாதிரி சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ ஒரு வழியாக லிட்ரலி பிரியா தென் வந்து அர்ஜுன் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு, இனிமேல் வீட்டில் உங்களுக்கு சொத்தெல்லாம் கிடையாது, நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2 பேருமே ஆணை பார்க்குறாங்க. யார் சொன்னா? அவனுக்கு இந்த வீட்டில் முழு உரிமை இருக்குது. எப்படி ஜிம்மினோ அது மாதிரி தான் எனக்கு அர்ஜுனு. டேய், உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் அவனுக்கு இருக்குடா. யார் சொல்கிறது வெளில போகணுன்னு? நீ சொல்லக்கூடாது, நான் தான் என் பிள்ளைய சொல்லணும். அர்ஜுன், நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். இந்த வீட்டில் தாண்டி வேறு எந்த வீட்டுக்கு நீ போகக்கூடாது. அவள் தான் என் மருமவ, பிரியா தான் என் மருமக. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ எல்லாருமே அப்படியே ஷாக்கிங்லாம் உங்களை பார்க்குறாங்க. ஆமாம், பொல்லாத மருமவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பாரு என் மருமவ என்னை நல்லா பெருமை தான் படுத்த போகிறா, நீ வாமா அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே அப்படியே மொட்டை ஷாக்கு. அப்படியே எல்லாரும் வாய்ப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ லிட்ரலி இதே மாதிரி தான் இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களில் எல்லா தடையும் நீங்கள் டியூன் பண்ணி உங்கள் மாமாவை எப்படியாவது உசுப்பேற்றி அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் முடிக்க வச்சிட்டிங்க. இப்போது கொஞ்ச நாளைக்கு நீங்களும் உங்கள் மாமாவும் வந்து பார்த்திங்கன்னா எலியும் பூனையுமாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அவர் ஏதாவது சொன்னார்னா வீம்புக்குன்னு பண்ண வேண்டியது அந்தமாரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, அவங்களுக்கு தான் பிடிக்காதுல்ல, உங்கள் மாமனாருக்கு அவரை எதுதான் பிடிக்காது இல்லைன்னா. அதனால தான் உங்கள் 2 பேர் கல்யாணத்தில் மாமாவோட ஆசீர்வாதம் கிடச்சிது. அவரை சமாளிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். ஐயோ, சாந்தமாக சொரூபமாலாம் பேசினா அவர் கேட்கவே மாட்டுறாருப்பா. அவரை திருப்பி விட்டு அவரை டேர்ன் பண்ணி ஒரு வழியா இது கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா. அதுவும் இவங்க 2 பேர் ஆசீர்வாதம் வாங்குறதா பெரிய டாஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ இப்போது ஒரு ஃபியூ இயர்ஸ் போகுது. இப்போது ஜாலியாக 4 பேருமே சந்தோஷமாக ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்க. இப்போது உங்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது. ஸோ அது கேர்ள் பேபி. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து, அதாவது நீங்கள், அர்ஜுன், ஜிமின், தென் வந்து பிரியா, 4 பேர், தென் உங்கள் குழந்தை, எல்லாருமே சேர்ந்து ஒரு மாதிரி ட்ரிப் மாதிரி ஏதோ ஒரு கொடைக்கானலோ சம்திங் ஊட்டியோ போயிட்டுருக்கீங்க. அங்கே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. பிரியா வந்து ஹாஷாலாம் பேச மாட்டா, ரொம்ப நல்ல பொண்ணு தான். வீட்டில் ரொம்ப 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 ஹாப்பியாக எல்லாமே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்போது சில நேரத்தில் குறும்பா, இல்லை சில நேரத்தில் சேஷ்டெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியோண்டு இருக்குல்ல, இந்த பொம்பளை பிள்ளை குட்டி ஜிமின். ஸோ அந்த ஜிமின் பிள்ளை தான் வந்து அவ்வளோ சேட்டை பண்ணும், ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த பிக்னிக்லாம் ஜாலியாக போயிட்டு இது பண்ணுறீங்க. அப்போ பார்த்தா இங்கே பிரியா இருக்காங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த இதில் ஜாலியாக அர்ஜுன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. அண்ணி, எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்கு அண்ணி இவ்வளோ கல்யாணம் பண்ணது. அப்பா இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குழந்தனாரே, நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் கல்யாணம் நினச்சி கூட பார்க்காதீங்க. வேறு ஒரு பொண்ணோட தான் நீங்கள் இந்த நேரம் உட்காந்துட்டு இருந்துருக்கணும். அதனால் நன்றியை மறைக்காமல் இருந்தால் நல்லது. அண்ணி, என்னைக்காவது நான் மறந்துருக்கேனா? நீங்கள் மறக்கிறத விடுங்க. என்னைக்காவது நான் அவளை பேச விட்டு நான் வேடிக்கை பார்த்துருக்கேனா? உங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டு கொடுத்துருக்காங்க, அண்ணங்கிட்டே நான் உங்களை விட்டு தர மாட்டேன். அதுதானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த ஜிமின் வேறு அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே தலையில் எடுத்து கை வைக்கிறீங்க. ஜிமினா, உனக்கும் எனக்கு கையில் குழந்தையே இருக்குது, இன்னமும் நீ சந்தேகப்பட்டுட்டு இருப்ப அப்படின்னுங்கிறீங்க. நான் குடு தாத்தா கிழவன் ஆனாலும் சரி, இவன் மேலே எனக்கு அம்மன் ஜல்லிக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அது உன் விஷயத்தில் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு கேலியாக செஞ்சிட்ருக்கீங்க. அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெமினோட பாப்பா இருக்குல்ல, அது வந்து தாத்தா அப்படிங்குது. தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா இங்கே உங்கள் அம்மா அப்பாவும் வந்திருக்காங்க. அதாவது வயனோட அம்மா அப்பா. அவங்க அம்மா வந்து, வயன் எப்படிம்மா இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கடுப்பில் அந்த இடத்த விட்டே ஏஞ்சி போயிட்டீங்க. பிகாஸ் அந்த மாதிரி உங்களை இந்த அர்ஜுனோட கல்யாணத்தில் நீங்கள் அந்த மாதிரி பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் அம்மா அவ்வளோ பிடிக்காமே போயிடுச்சு. லிட்ரலி பேசுகிறதே அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாதிரி
நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட பேசவே கிடையாது. நீங்கள் அப்படியே லைட்டாக விலகி போகிறீங்க. இங்கே ஜிமினா பார், ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏதாவது புரிஞ்சுப்பாங்க. அதுக்கு நான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சமாவது டைம் கொடு. அவங்க என்ன தான் சொல்ல வராங்கங்கிறத கேளு. நீயாவே ஒரு டிசிஷன் எடுத்து அதுதான் அப்படிங்கிற மாதிரி நிற்காததை செஞ்சு ப்ளீஸ். ஒரு அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்து தான் பாருவேன். நீங்கள் அப்படியே ஜிமினாவே பார்க்குறீங்க. உங்கள் பாப்பா அப்படியே ஓடி போய் பாட்டி அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிக்குது. நீங்கள் அப்படியே கண்டுக்கவே கிடையாது. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான், ஒத்துக்கிறேன்டி. அதுக்குன்னு இத்தனை வருஷமாக என்கிட்ட பேசாமல் இருப்ப. நான் பித்த வச்சுருக்கதோ ஒத்த பொண்ணு. அதுக்குன்னு நீயும் பேசாமல் போயிட்டா நான் எங்கடி போகிறது? எங்கே போகிறதுனா? தயவு செஞ்சு பழச கிளறாதம்மா, ரணமாக இருக்குது. நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கேன், ஏன் இருக்கேன்னு தானே பார்க்குறேன். அது இல்லை. என்ன அது இல்லை? நீங்கள் அப்படியே அவங்கள பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. மாப்பிள்ள நீங்களாவது சொல்லுங்களேன். அது வந்தத்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நெருடல்லன்னு நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இன்னமும் ஜாதி வெறி பிடிச்ச தானம்மா நீ நிற்கிற? இல்லடி, இப்போ கூட உங்கள் அப்பா ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க தெரியுமா? அதுவும் காதல் திருமணம். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. என்கிட்ட போய் சொல்லல. இல்லை நிஜமாக தான். உங்கள் அப்பனும் மாறிட்டான்டி. நானும் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டேன். வயசாக தான் நிறைய யோசிக்கும் போது தான் சில விஷயங்கள்லாம் முட்டாள்தனமாக பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஆனால் அதை திரும்பி பார்க்கும்போது அது எப்பயோ முடிஞ்சு போயிட்டு. என்னை மன்னிச்சிருவேன். ஆனால் அன்றைக்கி நான் பண்ண தப்பு தான். இப்போது நீ சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அமைச்சு கொடுத்த வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லைல்ல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்க. இங்கே இந்த பிளான் பண்ணது எல்லாமே ஜிமின் தான். ஏன்னா ஜிமினுக்கு தெரியும் நீங்கள் பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அவங்க அம்மா அப்பாவை இங்கே வர வச்சுருப்பாரு. ஒரு 2-3 டேஸ் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த 2-3 டேஸும் அவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா அப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஓரளவு மர்ஜ் ஆகிட்டீங்க. அப்போ பார்த்தா கடைசி டே. ஸோ இப்போ வந்து பார்த்தா திருப்பியும் தாத்தா அப்படிங்குது. அடுத்த தாத்தா யார்? எங்கள் அப்பா இங்கே தானே உட்காந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிமினோட அப்பா அம்மா. என்ன மாமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள், என்ன மாமா இந்த சைடு, நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்கக்கூடாதே, உங்களுக்கு அப்படியே கோவம் வந்துடுமே, பொங்கிடுவீங்களே, அப்படியே கடுப்பாயிடுவீங்களே, என்னடா ஐயோ 4 பேர் சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு தோணுமே. நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி உரண்டை இழுக்கிறத விடவே இல்லை. ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஒரு ஹாபி மாதிரி போயிடுச்சு, அவரை சண்டை வளர்க்குறது. அவரும் நீங்கள் உரிமையோடு பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் அதை விட்டு தள்ளிட்டாரு. மாமா அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி விளையாட்டு பிள்ளை மாதிரி இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப விளையாடுவீங்க அவர்கிட்ட. அவர் ஆமாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கணுமே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதான் தெரியுது மாமா, வாங்க அதான் வந்துட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க உள்ளவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க 2 பேரும் சம்மந்திங்களும் பேசிக்கிறாங்க. அதேமாரி நீங்கள் எல்லாருமே ஜாலியாக சேர்ந்து சிரிச்சுக்கிறீங்க. அப்போ ஏதோ ஒரு குட்டியோண்டு கேம் மாதிரி விளாட்றீங்க. ஸோ அந்த கேமில் ஜாலியாக விளாண்டுட்டு தாத்தா பாட்டிங்களுக்குலாம் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்காங்க. அப்படியே சந்தோஷமாக அந்த ஒரு பிக்னிக்கை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கேம்பிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த ஃபயரில் வச்சுட்டு எல்லாருமே அவங்கவுங்க கப்புளுக்கு அப்படியே தேய்ச்சி கன்னத்தில் வச்சு அப்படியே கன்னத்தில் வைக்கும் போது அப்படியே எல்லாம் கப்புளாக இருக்குது. அப்போ அந்த குழந்தை மட்டும் தான் தனியாக இருக்குது. பாட்டி தாத்தாங்க கூட அவங்களோட ஒய்ஃப்க்கு வைக்கிறாங்க. இதில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன். அப்போ குடுகுடுன்னு ஓடி வந்து இங்கே பிரியா கிட்ட, பாப்பா நீ எப்போ வருவ? அப்போ தான் நான் தனிமையாக இருக்க மாட்டேன், இவங்க பண்ணுறதெல்லாம் தாக்க முடியலை அப்படின்னு நான் சொல்லுது. எல்லாருமே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இதோட இந்த ஃபோர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 4 கம்ப்ளீட்டட். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். சீசன் 5 கொஞ்சம் லேட்டராக பார்க்கலாம்டா. அன்னியூ பை சரண்யா மிஸ், ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த ஹோல் ஸ்டோரிஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது எது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் மறக்காமல்
லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. ஓகேங்களா? சார் அன்யா பாய் சார் அங்கேயாமி ஸோ பிள்ளாக்கி நிக்கோ நிக்கோ நீ